நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் முதன்மை சக்தியாக யாரும் இருக்க முடியாது. இவர்கள் நம்பி இவர்கள் இதை நம்பிக்கை வச்சு இவர்களே அழிஞ்சு போகிறாங்க. சரி, இவர்களுள்ள ஒரு ஒற்றுமை இருக்குதான்னு பார்த்தா ஒற்றுமையே இல்லை. விஜய் லட்டு மாதிரி மேட்ரு ஏன் வந்து பார்க்கல? பார்த்தாருன்னா கூட்டம் வருது, வராமல் போகுதுங்க. கூட்டம் வந்தால் இன்னும் நல்லதுங்க உங்களுக்கு. இல்லை, இது எல்லா பிரச்சனையும் அப்படி தானே சார் போயிட்டு இருக்கு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், கவின் விவகாரம், மழைநீர் வந்தது, இப்போ இது 4வது எல்லா விவகாரத்திலையும் அவர் இந்த பனையூர் அரசியல்னு ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணாங்க. அது போய் உண்மையாயிடுச்சு. சரி, பனையூர் கூப்பிட்டீங்க, பேசுனீங்க. அங்கேயாவது பத்திரிகையாளர் நீங்கள் பார்க்கணுமா? வேணாம். பொலிட்டிக்கலை அடிப்படையாக புரிஞ்சுக்கிறதுலேயே அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. இதை பேசணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், சொல்லணுன்றதுலேயே அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. பார்த்தா எதாவது கேட்டாங்கன்னா சிக்கலாகிடும் போன்றது. நீங்கள் நான் தான் பிரதான கட்சி, அது முதன்மை சக்தி. முதன்மை சக்தி நீங்கள் முதன்மை சக்தினா சீமான் 2 தடவை வந்திருக்காருன்னா முதன்மை சக்தி எத்தனை தடவை வரணும்? சீமான் போனதுக்கே அவ்வளோ ஒரு இதுன்னா நீங்கள் வந்தா அப்போ நான் மட்டும் வந்தேன்னா நீங்கள் நான் தான் முதன்மை சக்தி, திமுகவை வேறு இருப்போன்னா இன்றைக்கி வரைக்கும் நான் கேட்குறேன், திமுகவுக்கு எதிராக விஜய் என்ன பேசியிருக்கார் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் அடிக்கிறப்போ நீங்கள் மட்டும் முதன்மை சக்தி மட்டும் சும்மா இருப்பீங்கன்னா நீங்கள் தெய்வமா? எல்லாம் குழந்தை அரசியல். இந்த ஸ்கூல் பசங்க மேடையில் பேசும்போது நான் தாய் நாட்டிற்காக நான் இன்று இந்த மக்களுக்காக நான் உழைப்பேன், இந்த மாதிரி பசங்க பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தா இயல்பாக வருவதே இவர்கள்ட்ட சிக்கல். எங்கே இந்த சிக்கல் எல்லாம் கலையும்னா நீங்கள் அரசியல் ரீதியாக டெய்லி பிரச்சனை எடுத்து பேச சாதாரணமாக ஆகிடுது. நீங்கள் அவங்க பத்திரிகையாளர் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்துறீங்களா? பிரேமலதாலாம் நீ ஒன்றும் தம்பி நீ இப்படிலாம் கேட்கக்கூடாது, இந்த விஷயத்தை அங்கே போய் கேளு, இந்த மாதிரி பட்டுன்னு வந்துடும். அதுமாதிரி டிடிவி பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் கரெக்டாக அப்படியே உருட்டி அடிச்சு விட்டு போயிடுவோம். ஜெயக்குமார்கிட்ட போங்க, நீங்கள் ஒன்று லொட்டு, ஸ்கொயர் கட்டு, பவர் ஷாட்டு எல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட. நீங்கள் சிரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவு பதில் கலைஞ்சிட்டு அது இருந்தது. நீங்கள் இவ்வளோ பரபரப்பு இருக்கிற காலகட்டத்திலையும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஏற்பாடு தான். நான் வந்தால் ஸ்தம்பிச்சிடும். தற்கூரி, உனக்கு அறிவு இருக்கா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சியினுடைய மதுரை மாநாடு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னன்னா, நம்ம வந்து மாற்று கட்சி இல்லை, முதன்மை கட்சியாக இருக்க போகிறோம், முதன்மை மாற்றமாக இருக்க, முதன்மை சக்தியாக இருக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காரு. முதன்மை சக்தியாக இருப்பாங்களா? முதன்மை சக்தியாக இப்போ இருக்காங்களா? இப்போ இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் முதன்மை சக்தியாக யாரும் இருக்க முடியாது. நீங்கள் இருக்கிற ஓட் பர்சன்டேஜ் இதை வச்சுக்கிட்டு கூட்டணி சேர்ந்து ஆட்சியை ஏதாவது பிடிக்கிறது வேலை பண்ணலாம். அதனால தான் திமுக அதிமுகவும் பிரம்ம பிரயோஜனம் பண்ணுறாங்க. யாரையாவது கூட்டணியில் கொண்டு வரலாங்க. அப்படி இவங்க பிரேமலதா அப்படி திரும்பி பார்த்தா திமுக இந்த தர்காவில், மவுண்ட் ரோடு தர்காவில் தட்டு வச்சுட்டு கூப்பிடுவாங்க. லைனாக தட்டு, அந்த இதில் பூ, இதெல்லாம் பூந்தி பூலாம். அது பார்த்தா நம்ம போய் வாங்க போகிறோன்னா 10 கடை இருக்கும். எல்லாம் அபாயின்னு வாங்க. நமக்கு யார்கிட்ட போய் வாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி பிரேமலதா மற்றவங்களாம் திரும்ப அபாயின்ற மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. அதை வச்சு டிமாண்டு க்ரியேட் பண்ணிருக்காங்க. அன்றைக்கி போய்ட்டு 4+1, இப்போ போய்ட்டு ஜெயலலிதா படத்தை போட்டு கேசி வீரமணியை பார்த்து டிமாண்டு, இந்த மாதிரி டிமாண்டு உருவாகும் போது இவர்கள் இப்போ பாஜக கூட்டம் சண்டே, அதில் எவ்வளோ யாரை உள்ளே கொண்டு வர முடியுமோ ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு அசைன்மெண்ட்லாம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நடக்கும் பொழுது நாங்கள் வந்து முதன்மை சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்னு சொல்லிட்டு தனியாரி போனால் என்ன வாக்கு வாங்கிடுவீங்க? கேட்டால் இவர்கள் நம்பி இதை நம்பிக்கை வச்சு இவர்களே அழிஞ்சு போகிறாங்க. சரி, இவர்களுள்ள ஒரு ஒற்றுமை இருக்குதான்னு பார்த்தா ஒற்றுமையே இல்லை. ஆளாளுக்கு ஒரு இதை போட்டு உளறிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு காணொலி பார்த்தேன். ஜேவி அப்படின்னா ஒருத்தர் வந்து ஜோசப் விஜய், இன்னொரு பக்கம் ஜனநாயகன் விஜய். அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை. ஒவ்வொரு விவகாரத்துலையுமே இவர்கள்ட்ட ஒரு தெளிவான ஒரு இது இல்லை. இவர்கள்ட்ட ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் வேஸ்ட்டு. நீங்கள் அந்த கவின் மேட்டர்லாம் உங்கள்கிட்ட தான் அதிகமாக பட்டியலின இளைஞர்கள் இருக்கிறாங்க. வட மாவட்டங்கள்லேருந்து பல இதில் வந்து ரசிகர்கள், இந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கவின் மேட்டரில் கூட மௌனமாக இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஐடியா கொடுக்குறாரு. இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு கொள்கை பிடிப்புள்ள கட்சியாக பேசுகிறது இந்த அறிக்கையை மேற்ற மாதிரி இயங்கிறது கிடையாது.
உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் தடை கற்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தடைகளை தாண்டி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அது அரசியலில் எதிரொலிக்கும். அப்போ இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு அலுவலகம் போட்டு வேலை செய்யறாரு, விஜயம் வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்லாம் கேள்விப்படும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் தானே? அவர்கள் ஸ்ட்ராட்டஜி டீம் கிடையாது. அவர்கள் வந்து எல்லாம் என்ன நடக்க போகுது, என்ன சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன இது, எப்படி கொண்டு போகலாம், என்ன ஏது, என்ன நிலைமை இருக்குது அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சியை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான வேலை பண்ணுறாங்க. மீடியா டீம் தனியாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டீம் வந்து என்னென்ன செய்யணும்னு பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. இது பண்ணலாம், இதுக்கு அறிக்கை விடலான்னு. ஆனால் அப்படி எதுவும் அந்த மாதிரி தெரியல. அந்த எல்லாம் வடநாட்டுக்காரனா அவனையும் இவனையும் போட்டுருந்தா எப்போவுமே. இப்போ இவர் மருது அழகராஜ் இருந்தார், அவரை தூக்கி நீங்கள் அந்த மீடியா டீம் போட்டிங்கன்னா என்ன அறிக்கை வரணும், எப்படி வரணும், எதை கையில் எடுக்கணும், எது கரண்ட் சப்ஜெக்ட்னு தெரியும். ஏன்னா அவர்கள் இதுலேயே தமிழ்நாட்டு அரசியலோடு ஊறி வந்தவங்க. இப்போ நம்ம ஏன் சொல்கிறோம் விஜய் லட்டு மாதிரி மேட்ரு ஏன் வந்து பார்க்கல, பார்த்தாருன்னா கூட்டம் வருது வராமல் போகுதுங்க. கூட்டம் வந்தால் இன்னும் நல்லதுங்க உங்களுக்கு. என்ன ஒரு 2 ஹவர் நிற்குமா கூட்டம்? வந்தால் மழை வேறு பெய்யுது. நீங்கள் அவங்களோட பார்த்து பேசிவிட்டு அப்படியே பத்திரிகையை பார்த்து சீமான்லாம் பேட்டி கொடுத்தாருல, அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கெயின். அப்போ யார் தடுக்கிறா? 2 விஷயம். ஒன்று இவர்களே தப்பாக முடிவு பண்ணிட்டு இப்படியே வச்சுக்கணும் இவரை. இல்லை, இது எல்லா பிரச்சனையும் அப்படி தானே சார் போயிட்டு இருக்கு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம், கவின் விவகாரம், மழைநீர் வந்தது, இப்போ இது 4வது எல்லா விவகாரத்திலையும் அவர் இந்த பனையூர் அரசியல்னு ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணாங்க. அது போய் உண்மையாயிடுச்சு. உண்மையாகி இப்போ நம்மளாம் இந்த ஆற்றாமையில் என்ன பண்ணுறோம், கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து முதல்வர் கூப்பிடுவார், சேகர்பாபா கூப்பிடுவாருன்னு. இதெல்லாம் ஒரு சட்டையர் தானே. நம்ம ஏன் சட்டையர் பண்ணுறோம்? நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் விட்றீங்களே, வேஸ்ட் பண்ணுறீங்களேன்ற ஒரு இதுதான். சரி, பனையூர் கூப்பிட்டீங்க, பேசுனீங்க. அங்கேயாவது பத்திரிகையாளர் நீங்கள் பார்க்கணுமா வேணாமா? பார்த்து முடிச்சோன்னா பத்திரிகையாளரில் பார்க்கறவங்க என்ன பிரச்சனை? இவங்க அழகாக ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டுருந்தாங்க. என்ன பிரச்சனைனா அதெல்லாம் யாருக்குங்க தேவை? நீங்கள் விஜய் வந்து பேசணும், அது வந்து கிராமம் வரைக்கும் போய் சேரும். இந்த மக்களுக்கு நான் துணை இருக்கிறேன்னா அதிகாரிகள் பார்ப்பாங்க. விஜய் தலையிடுறாரு, இது ஒரு வேறு மாதிரி இயக்கமாக மாறிச்சுன்னா சிக்கலாகிடும். நாளைக்கு நமக்கு வாக்குப்பதிவில் சிக்கலாகும், யங்ஸ்டர்ஸ் வந்து வெறுப்பான். எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா என்ன அடிப்படையாக நான் புரிஞ்சுக்கிறேன்னா, பொலிட்டிக்கலாக அடிப்படையாக புரிஞ்சுக்கிறதுலேயே அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. இதை பேசணும், பத்திரிகையாளர்களை சந்திக்கணும், சொல்லணுன்றதுலேயே அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு பிரச்சனையில் அவர் பத்திரிகையாளர்களை பார்க்க மாட்டேங்கிறார். பார்த்தா எதாவது கேட்டாங்கன்னா சிக்கலாகிடுமோன்றது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலும் அப்படிப்பட்ட செயல்பாட்டில் இருக்கிறவர் பொலிட்டிக்கலாக ஒரு லீடர்ஷிப்பில் எப்படி வர முடியும்? இப்போது பத்திரிகையாளர் சந்திக்கலாங்கிற விமர்சனம் நிறைய போயிட்டுருக்கு. நீங்களுமே 2 டைம் சொல்லிட்டீங்க. ஏன் சந்திக்க மாட்டேற, என்ன பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு? பயம் எதுலேருந்து வரும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு இது இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, ஒரு ஐடி கம்பெனிக்கு உங்களை இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, நீங்கள் போய் உட்காருவீங்களா? போக மாட்டோம். 4 கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன பயம் வரும்? ஐயோ ஏதாவது நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம போய் என்னத்தை பதில் சொல்கிறது அப்படின்னு. அப்படிதான் விஜய். அதே ஒரு ஊடக கம்பெனி உங்களை கூப்பிட்றாங்க, ஆனால் எல்லாம் இன்றைக்கி என்ன பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குது. ஏன் நான் உங்களை பர்சனலாக கேட்குறேன், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பொலிட்டிக்கலாக உங்களை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லுங்கள் என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு தயக்கம் இருந்திருக்காங்க. சினிமா பார்த்துருந்தவர் என்னை போய் பொலிட்டிக்கல் கேட்க சொன்னால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. இப்போது 1.5 வருஷத்தில் தயாராகி இன்றைக்கி பொலிட்டிக்கலாக என்ன விஷயம், தமிழ்நாட்டில் என்ன முக்கியமான பிரச்சனை இருக்குது எல்லாம் தெரியும். இப்போ ஒரு கேள்விக்கு தைரியமாக அட்டன் பண்ணுற தைரியம் வரும். இதுதான் அவருக்கு பிரச்சனை. பொலிட்டிக்கலாக என்ன நடக்குது, குறைந்தபட்சம் இந்த இது என்னங்க பிரச்சனை. இப்போ நம்ம எல்லாருக்கும் அப்படியே அவர்கள் மாதிரியா நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த சங்கத்து ஆளுங்கள்கிட்ட பேசுவோம், பேப்பரில் வர செய்தியை படிப்போம், மற்ற பேட்டிக்கிட்டலாம் பார்ப்போம். ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, இதுக்கு முன்னாடி எத்தனை மண்டலங்கள் விட்டுருக்காங்க, ஏடிஎம்கே ஆட்சிலையும் விட்டுருக்காங்க, இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது? அப்போ இப்போ ராம்கேல போனால் வாங்குகிற சம்பளத்தோட 5000 ரூபா கம்மி அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கடுப்பு வரும். இது எல்லாமே சேர்ந்து தான் நிற்கிது. இதில் எரியிறத்தில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவர்களுடைய அடாவடித்தனமான அந்த பதில்கள், செயல்பாடு, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது பிரச்சனை பெருசாகுது. அப்போ பயப்படாதவங்க கூட இப்போ பயப்படுறவங்க கூட இப்போ பயப்படாமல் நேராக வந்து பார்த்து கருத்து தெரிவிக்கிறாங்க. நடிகைகள் முதற்கொண்டு வர்றாங்க. இது ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்றப்படுது. அவர்கள் பிரச்சனைன்னு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகிறத தாண்டி நமக்காக உழைச்சி துப்புரவு பணியாளர்கள் நம்ம பிரச்சனைன்னு மாறுது. அப்போ இப்போ நாம் தமிழர் கட்சியும் உள்ளே இறங்கிட்டாங்க, நீளம் இறங்கிடுச்சு. ஏற்கனவே சிஐடிவி இதில் அவளுக்காக காரணம் கொடுக்குது. கூட்டணி கட்சி தலைவர்களே அதில் இறங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம போகலன்னா இதுக்கே நமக்கு மரியாதை இருக்காது. அதுதானே காரணம். வேற என்ன 8 நாள் பொறுத்து சண்முகம் வராருன்னா காரணம். இப்போவும் முத்தரசன் வரல, முத்தரசன் இன்னும் வரல. திருமாவளவன் இவங்களாம் சும்மா பார்க்கல நாளைக்கு சொல்லக்கூடாதுன்னு வந்து போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது
நீங்கள் நான் தான் பிரதான கட்சி, என்னது முதன்மை சக்தி. முதன்மை சக்தி. நீங்கள் முதன்மை சக்தினா சீமான் 2 தடவை வந்திருக்காருன்னா முதன்மை சக்தி எத்தனை தடவை வரணும்? முதன்மை சக்தி என்னென்ன பண்ணணும்? முன்னாடி வந்திருக்கணும். நம்ம தோழர்கள் ஒரு அறிக்கையாக வந்ததா? நம்ம தோழர்கள் தொண்டர்கள் அவர்களுக்கான உணவு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவர்களுக்கு டெய்லி தேவைகளை தாவேகாவுடைய சென்னை மாவட்டம் செய்யும். இல்லை, நம்மளும் இந்த காணொலியெல்லாம் பார்க்குறோம். மற்ற இடத்துல இந்த உணவு கொடுக்கறது, பந்தல் போட்டு மோர் அதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஏன் வர மாட்டுறாங்க? அதுதான் திட்டமிடல், ஸ்ட்ராட்டஜி. சென்னை மாவட்ட தோழர்கள் அங்கே இருக்கிற இன்னும் ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க. டெய்லி 2000 உணவு போட்டலாம், 3 வேளை தாவேகா பார்த்துக்கொள்ளும். அப்படின்னா என்ன ரீச் சொல்லுங்கள்? நம்மளே என்ன சொல்லுவோம்? என்ன அப்பழுக்கற்ற தொண்டர்கள் என்ன மாதிரி பண்ணுறாங்க, அந்த மக்கள் என்ன ஆவாங்க? அவங்க ஆதரவு தருவாங்கல்ல மக்களும். அப்போ ஏன் அது பண்ண முடியல? என்ன ஸ்ட்ராட்டஜி? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நேராக வந்தா சீமான் போனதுக்கே அவ்வளோ ஒரு இதுனா நீங்கள் வந்தா அப்போ நான் மட்டும் வந்தேனா இப்படியே சொல்லியிருந்தா நீ வர நீ பார்த்துக்கிறோன்ட்டு போயிடுவாங்க ஜனங்க. அந்த பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது. இதனுடைய வெளிப்பாடு தான் அவர் வந்து இன்னொன்று ப்ரெஸ்ஸு மைக்கை போட்டு எதையாவது கேட்டானா, எதையாவது இது மட்டும் தானே சார் கேட்க போகிறாங்க? அப்படியுமே இந்த பிரச்சனையை பற்றி கேட்க போகிறாங்க. அவ்வளோதான், நீங்களே சொல்லுங்கள். நான் இது பிரச்சனை சம்மந்தமாக வந்திருக்கேன், வேறு விஷயம் பேசினா டைவர்ட் ஆகுங்க. இது சம்மந்தமாக நான் சொல்கிறேன் இல்லையா? இல்லை, நடிகைகள்லாம் உட்காந்து தைரியமாக பேசுகிறேன். அதை தான் சொல்கிறேன். சனம் செட்டி வந்து நேற்று கஸ்தூரி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போன்னு சொன்னீங்களே, எங்கே போச்சு? எனக்கே கூட மறந்து போச்சு. அப்புறமா தான் யோசனை வருது, மூக்காமுத்து போட்ட பாட்டு நடிகைகளுக்கு இருக்க தைரியம் விஜய் அவருக்கு இல்லையான்னு கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை, வரும் இல்லை, வராமல் எப்படி போவோம்? நீங்கள் நான் தான் முதன்மை சக்தி, திமுகவை வேறு இருப்போன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன், திமுகவுக்கு எதிராக விஜய் என்ன பேசியிருக்கார் சொல்லுங்கள்? சும்மா பாசிசமா பாயாசமா மன்னராட்சி இப்படி பேசலை. யாரோ எங்கேயோலாம் கிடையாது. இதில் மோசம் உதயநிதி இது பண்ணிங்களா? இது பள்ளி கல்வி இன்றைக்கி 287 ஸ்கூலு மூடுறாங்க. அரசு பள்ளியில் படிப்பது பெருமை கிருமைன்னு உருட்டிகிட்டு இருந்தாலும் 287 பள்ளிகள் தமிழ்நாடு முழுதான் மூடப்படுது. ஏன்னா ஒரு மாணவர் கூட சேரலையா? அப்போ உங்கள் பள்ளி கல்வித்துறை என்ன செயல்படுது? இந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் டெய்லி அடித்தால சீமான் அடிக்கலை, அண்ணாமலை இருக்கும்போது அடிக்கலை, ஒவ்வொருத்தரும் அடிக்கிறப்ப நீங்கள் மட்டும் முதன்மை சக்தி மட்டும் சும்மா இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன தெய்வமா? தெய்வத்தை தான் பாடுவாங்க. நீங்கள் கல்லா நான் இவ்வளோ கதறுகிறேன்னு நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறிய சாமியேன்னு பேசுவாங்களே, சினிமாவில் காமிப்பாங்களே, அது மாதிரி இவருனா தெய்வமா? எதுக்குமே இது பண்ண மாட்டார். தெய்வத்தை தான் கோயிலில் போய் பார்ப்பாங்க. தெய்வம் என்றைக்காவது ஒரு தடவை தான் வெளியில் வரும், தேர்தலில் அந்த மாதிரி தானே இருக்குது. என்றைக்காவது ஒரு தடவை வெளியில் வருவார், மற்ற நாள்லாம் கோயிலில் போய் பார்க்கணும். என்ன இது இந்த மாதிரி பண்ணால் ஜனங்களும் பார்ட் டைம் தானே? நீங்கள் பார்ட் டைம் ஒருத்தர் சொன்னார்ல, பார்ட் டைம் அரசியல்வாதி நான், மக்களும் அப்படி தானே. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதே வந்து கரெக்டாக பண்ணுறாருங்களாம் வருது. என்ன கரெக்டாக பண்ணுறாரு? வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது வீட்டில் பண்ணக்கூடிய ஒர்க் ஃப்ரம் அரசியலுங்கிறத வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே பண்ணுறாரு? எதில் பண்ணார்? கவின் ஃபேமிலியை கூப்பிட்டு பேசியிருக்கணும்ல, அதுவும் தப்பு. அதுவும் தப்பு இல்லை. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்குதா? 1-2 பிரச்சனை இருக்குது, தினம் பிரச்சனை நடந்துகிட்டு தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க? அதனால் நீங்கள் அரசியல்ன்றது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூச்சு இழுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையோடு கலந்தது அரசியல். அரசியலுக்கு வந்த பிறகு நான் இதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவேன், இதுக்கு தான் அறிக்கை விடுவேன். நேற்று அவர் பேட்டி கொடுத்துருந்தாருன்னா நீ தமிழ்நாடு பொருளும் பேசு பொருளாக மாறி இருக்கோம்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவற விடுறாங்கன்னா அவர்கள் கட்சியுடைய பலகீனம், அந்த பலகீனம் திரும்ப திரும்ப வெளிப்படுது. இப்போ மாநாடு சொல்கிறீங்க இல்லை, கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்த நிர்வாகிகள் அவங்க கூட யாரும் பேச மாட்டாங்களே. தெரிஞ்சால் தானே பேசுவோம். நாங்கள் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறோம். எங்களுக்கு தெரிஞ்சது 67 பயங்கரமாக பேசுகிறாங்களே சார். ஒவ்வொரு மேடையிலும் பயங்கரமாக பேசுகிறாங்க. எங்கே பேசுனாங்க? அது பேசுனது தான் ட்ரால் ஆச்சு. தலைவர் வந்து 4 வார்த்தை பேசுனா 8 வார்த்தை. அந்த மேயர் பிரியாவுக்கும் இவங்களுக்குமே பெரிய போட்டி. முன்னிட்டுனா முட்டிட்டு அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே காலை மாலை வணக்கன்றதுக்கு மானை வழக்கம், அது கூட தப்பாக கூட நமக்கு சொல்ல வர மாட்டேங்குது. மானை வழக்கம் இப்படிலாம் வளர்றதெல்லாம் பார்க்குறோம். எல்லாம் குழந்தை அரசியல். இந்த ஸ்கூல் பசங்க மேடையில் பேசும்போது நான் தாய் நாட்டிற்காக நான் இன்று இந்த மக்களுக்காக நான் உழைப்பேன், இந்த மாதிரி பசங்க பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தா கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கங்க, கொஞ்சம் இது பண்ணுங்க, எளிய தமிழில் பேசுங்க, சாதாரணமாக பேசுங்க, மெட்ராஸ் பாஷையில் கூட பேசுங்க. அது அந்த புளியந்தோப்பு மோகன் பேசுகிறாருல, உங்க கூட வந்து துண்ணாரா, உங்க கூட சோறு துண்ணாரா, உங்க கூட இது துண்ணாரான்னு கேட்குறீங்களே, சோறு துண்ணா மட்டும் போதுமானு பேசுங்க. புரியுதுங்க ஜனங்களுக்கு. யாருக்கு புரியாது? அவ்வளோதான்.
உங்களுடன் வந்து ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உணவு அருந்தினாரா என்ற கேள்வியை நீங்கள் இன்று வைக்கும் பொழுது உருட்டியிருந்தீங்கன்னா நாடகமாக நடத்துறீங்க. அப்போ இயல்பாக வருவதிலே இவர்கள்ட்ட சிக்கல் இருக்குது. எங்கே இந்த சிக்கல் எல்லாம் கலையும்னா, நீங்கள் அரசியல் ரீதியாக டெய்லி பிரச்சனை ஏற்றி பேச சாதாரணமாக ஆயிடுவீங்க. பிரேமலதாவால் ஏன் முடியுது? ஒரு குடும்ப பெண்மணி தானே. ஜெயகாந்த் தானே தலைவர். நீங்கள் பிரேமலதா விட்டால் 10 விஷயம் பேசுவாங்களா? ஏன் முடியுது? ப்ராக்டிஸை தாண்டி மக்கள் மேலே உள்ள அக்கறை இருக்கணும். ஐயோ இந்த விஷயம் இதுனா நடந்துச்சு, பேப்பர் படிக்கணும். என்ன இது இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, நாங்கள் 20 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்கோங்க, விஜய் எங்க கூட வர அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். நீங்கள் அவங்க பத்திரிகையாளர் ஹேண்டில் பண்ணுறதையும் பார்த்துறீங்களா? பிரேமலதாவெல்லாம் நீ ஒன்றும் தம்பி நீ இப்படிலாம் கேட்கக்கூடாது, இந்த விஷயத்தை அங்கே போய் கேளு, இந்த மாதிரி பாட்டுன்னு வந்துடும். அதுமாதிரி டிடிவி பாருங்கள், நீ என்ன கேட்டாலும் கரெக்டாக அப்படியே உருட்டி அடிச்சு விட்டு போயிடுவார். ஜெயக்குமார்கிட்ட போங்க, நீ ஒன்று லொட்டு ஸ்கொயர் கட்டு பவர் ஸ்டார்ட்டு எல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட. நீங்கள் சிரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவு பதில் கலைஞ்சிட்டு அது இருந்தது. அப்போ இதில் தானே மைனஸ்ஸு. சரி, ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தார்ல, அவரும் சிடி நிர்மல்குமாரும் பேட்டியை தான் கொடுத்தாங்க. இல்லை ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு பயத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு தெரியும்ல, இந்த விவகாரம் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வேறு பிரச்சனை. தலைவர் சொல்லாமல் எங்கள்கிட்ட கேட்காம நீங்கள் எப்படி பேசுவீங்க? தலைவரே 1.5 நிமிஷம் பேசும்போது நீங்கள் 5 நிமிஷம் பேசுகிறீங்க. என்கிட்ட அமுச்சிட்டான் அந்த மாவட்ட தலைவர், 5 நிமிஷம் 10 செகண்ட் பேசுகிறேன் அமுச்சிட்டான். நீங்கள் எப்படி பேசுவீங்க? அப்போ இவங்களோட குறிக்கோள் தான் என்ன? இப்போ அந்த தேர்தல் அரசியல் 26 வருது, நம்ம நிற்கிறோம் ஜெயிக்கிறோம், அந்த இலக்கில் தான் இருக்காங்க. ஏங்க அதுக்கு கூட ஒரு இது வேணும்ல, ப்ராக்டிஸ் வேணும்ல. ப்ராக்டிஸ்லாம் போவீங்க. எப்போவுமே டிசம்பரில் அப்படி ஆரம்பிக்கிற இதை இவர் ஜூலையிலே ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி பழனிசாமி அனுபவமுள்ள கட்சி, 6 முறை ஆட்சி 7 முறை ஆட்சி செய்த கட்சி. இவர் ஓரிணைவோம் ஒன்றிணைவோம் உங்களுடன் ஸ்டாலின் உடன்பிறப்பேவா 10-15 பேரை கண்டுபிடிச்சி வச்சிக்கின்னு ஏதோ ஒரு இதில் போயின்னு இருக்காரு, ரோட் ஷோ போகிறாரு. நீங்கள் இவ்வளோ பரபரப்பு இருக்கிற காலகட்டத்திலையும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் பண்ணுவேன் அப்படின்னா எப்படி களத்தில் வரும்போது அது இதாகுன்னு கேட்குறேன். நீங்கள் பூத் கமிட்டின்றீங்க. பூத் கமிட்டிலாம் ரொம்ப சாதாரணம். அதுக்காக தனியாக எடுத்துக்கிட்டுலாம் உருட்ட தேவையில்லை. அந்த வட்டச்செயலாளர் பார்த்துக்குவான். இப்போ திமுகலாம் வட்டச்செயலாளர் இருப்பான். அவன் வட்டத்தில் ஒரு 50 தெரு இருக்கும். 50 தெருவில் ஒவ்வொரு தெருவிலையும் 5-10 திமுககாரன் இருப்பான். அதில் இவன் செலக்ட் பண்ணுவாங்க. ஏய் நீ போ, உனக்கு தான் தெரியும் அந்த வீடு எல்லாம். அவனுக்கு தெரியும், இவனுக்கு இந்த வீடு எல்லாம் தெரியும், இந்த வீட்டில் யாராக இருக்காங்க தெரியும், எது டிஎம்கே ஓட்டு எது ஏடிஎம்கே ஓட்டு, புதுசாக எவன் விஜய் கட்சியில் சுற்றி நிற்கிறான் எல்லாம் தெரியும். ஏய் பூத்தில் உட்காடுறான்வோம். அங்கே வந்து நீங்கள் ஓட்டு போட்டு நீ ஓட்டு கேட்கும் போதும் அவன் அந்த ஏற்பாடு பண்ணியிருப்பான், எல்லாமே பண்ணியிருப்பான். இதில் டைலமாவில் இருப்பாங்கல்ல, அவங்கள எப்படி கவர் பண்ணணும்னு தலைவர் அந்த மாதிரி இது நீங்கள் வாங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா தான் ஆகும், தலைவர் கவனிச்சா மேட்ரு ஆகிடும். இப்படி தான் பூத் கமிட்டி மெம்பருடைய ஒர்க்கு. இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு இதை வச்சுக்கிட்டு வட்ட செயலாளர் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக அவன் கையில் ஒரு செயலியை கொடுத்து போய் மெம்பர்ஷிப் சேருனா அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அக்கா வணக்கங்கா, தாவே கலந்து வரேங்க்கா, விஜய் கட்சியாப்பா, கட்சி ஆரம்பிச்சிக்கிறாரா? அம்மாக்கா ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. அப்படியா, சினிமா நடிக்கிறான்னு தான் நினச்சேன். இல்லைக்கா ஆரம்பிச்சியா இருக்கா? சரிப்பா என்ன விஷயம்? அக்கா அந்த மாதிரிக்கா நான் நம்பர் ஆகணுங்க்கா. சரி போட்டுக்கப்பா, டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்துக்கிறேன் பார்த்துக்க, அடுத்து கூட ஜன்னா இன்னொரு டிக்கெட்டு அதெல்லாம் அக்கா நான் வாங்கி தந்துடுறேங்க்கா. சரி அக்கா அண்ணன் பேர் சொல்லுக்கா, அதெல்லாம் எல்லாம் போட்டுக்கின்னு அவ்வளோதான். ஓட்டு போடுவாங்களா? அதுதான் பிரச்சனை. அப்போ இவர்களே அரசியல் ஆகணும்ல. இப்போ ட்விட்டர்லாம் போடுறோம், நம்மளை கீழே வந்து திட்டுறான், பொலிட்டிக்கலாக ஏதாவது சண்டை போடுவான்னு பார்த்தா நான் ரொம்ப ஏமாட்டுறேன். எனக்கு வேறு தான் திட்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் பழைய கதை. நான் என்ன திடீர்னு 200 என்ன திமுகவில் சேர்த்துருவாங்க கொண்டு போய், கொஞ்சம் பேர் வந்து பாஜகவில் சேர்த்துருவாங்க, கொஞ்சம் பேர் அதிமுகவில் சேர்த்துருவாங்க. இப்படி தான் என்ன அந்தந்த கட்சியில் இவர்களே சேர்க்குறாங்க. யாரும் தேவைகள் என்ன சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவர்களோட பொலிட்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன், வந்து பார்த்தாரு, ரைட்டுப்பா பண்ணுறாரு, அங்கே ஒரு பேட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே? இங்கே வந்தால் தான் ஸ்தம்பிச்சிரும், அங்கே பேட்டி கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? இதுக்கு போய் பதில் தேடிட்டு வருவாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, யாரெல்லாம் ஜெர்னலிஸ்ட்டுகள், யாருக்கு என் தலைவர் பேட்டி கொடுப்பார்? இல்லை அவங்க கட்சிக்காரங்களே போட்ட ஒரு இது பார்த்தேன், அது உண்மையாக போய் தெரில. சீமானவர் போய் பார்த்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம தலைவர் விஜய் போய் பார்க்கணுன்ட்டு இல்லை, அப்படி பார்த்தா தான் தகுதி. நீங்கள் இது எல்லாம் உருட்டுறது. ஆட தெரியாதவன் மேடை கோணல்னு சொல்லுவான் தெரியுமா? நான் மட்டும் அதை ஆடி இருப்பேன், இந்த மேடை பார்த்தா எப்படி இருக்குது, அதனால தான் இந்த கராத்தே பண்ணுறேன். நான் இதில் கூட பேசியிருந்தேன். கராத்தே வந்து பிளாக் பெல்ட்டுலாம் அது எப்படின்னா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு பெல்ட் வந்துடும். அவனை கொஞ்சம் வேறு இதில் இருக்கிறவன் கொஞ்சம் வலுவாக இருக்கிறேன், அடியா நீ பிளாக் பெல்ட் தானே அடியன்னா, நீனா ஷிண்டோவா கிண்டோவா அப்படின்வா. நான் கிண்டோ, நான் ஷிண்டோக்காரனோட சண்டை போடுவேன், உங்ககிட்டலாம் போட மாட்டேன். ஏன்னா சண்டை போட்டு அவன் அடிச்சிடுவான். நீ என்ன தான் பிளாக் பெல்ட் வாங்கி வச்சாலும் ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கும்.
அவனுக்கு இயல்பாகவே அவன் அதை தான் குத்தி வீட்டில் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி மூட்டையை குத்தி குத்தி பவராக இருப்பான். அப்போ இவங்க கூட சண்டை போட முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? நீ சிண்டோவா கிண்டோவா? நான் கிண்டோ, நான் ஷிண்டோ, உன்ட்ட சண்டை போட மாட்டேன்றது. இந்த ஏற்பாடு தான். நான் வந்தால் ஸ்தம்பிச்சிடும். தற்கூரி, உனக்கு அறிவு இருக்கா? தலைவர் வந்தால் இதாக வந்தால் தலைவர் அவங்களே கேளு, அவங்களே வரவேணான்ட்டாங்க. அப்போ அவங்க வரவேணான்றவங்க சீமானே வரவேணான் இருப்பாங்கல்ல. இப்போ வராங்கப்பா, நான் கேட்குறேன், இதுலேருந்து வராரு, இப்போ எடப்பாடி வராரு, நான் வரணுமா அப்படின்னு கேட்டால் வருவார். போராட்ட காலத்துக்கு நேராக வருவாங்க. யார் யார் அந்த நிர்வாகிகள் அவங்க போய் பேசுவாங்க, பண்ணுவாங்க. அதானே? இவர் அங்கேருந்து இவங்கள்ட்ட கேட்டாரா? அவர் புஷியானந்தே கேட்டிருக்க மாட்டார். இவங்களாம் ஏற்பாடு பண்ணி ஆளை தட்டிக்கின்னு அங்கே போய் உட்கார வச்சுக்கின்னு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, எல்லாம் ஃபோட்டோ ஷூட் அரசியலாக போயிடுச்சு. சரி, அது கூட பண்ணுங்கன்றான். வெளியில் வந்து அவங்க பிரச்சனையை நீங்கள் பேசியிருந்தா எல்லா சேனலும் ஒளிபரப்பியிருக்கோம். எல்லா சேனலும் ஒளிபரப்பியிருந்தால் மக்கள்கிட்ட தமிழ்நாடு கடகோடி வரைக்கும் சென்னையில் நடக்கிற போராட்டம் போய் சேர்ந்துருக்கோம். சரி, இந்த மாநாட்டில் என்ன எதிர்பார்க்கலாம்? மாநாட்டில் அவர்கிட்ட என்னன்னா, இவங்க திருப்பி திருப்பி நாங்கள் தான் முதன்மை சக்தி, 2 கட்சிகளும் கொள்கை எதிரி அதை எதுன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இதை உருட்டுங்க. அதுலேயும் அங்கேயும் மீண்டும் பதிவு பண்ண வேணும். அது ஒவ்வொரு தடவையும் இவர் பதிவு பண்ணணும். 1. 2வது, கவின் ஆணவ கொலை சம்பந்தமாக இவர் வாய் மூடிட்டு இருக்கான்றது பெரிய இது. தென் மாவட்டங்கள் தான் மாநாடு நடக்குது. அதில் கட்சியுடைய நிலைப்பாடு மற்ற விஷயங்களை இவர் பேசி தான் ஆகணும். 3வது, மாநாட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் வசனங்கள் பேசுவார், பாசிசம்மா பாயாசம்மான்னு. அதெல்லாம் இன்னும் சலிப்பாயிடுவோம். இவர் எங்கேயுமே இவர்கிட்ட இருக்கிற பலகீனம், எந்த விஷயத்தையும் நேரடியாக பேசுறது கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிறாருன்னா இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனையா, அந்த இது நூல் இது அது பண்ணீங்க, இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களா, அது கொடுத்து ஏதாவது டச் இருக்குல்ல மக்களோட. கரண்ட் பில்லு, பால் விலை உயர்வு, அரிசி விலை உயர்வு, நெல் கொள்முதல், இதை சொன்னீங்களா, செஞ்சீங்களா, அதை பண்ணீங்களா, கறவை மாடு கொடுத்தீங்களா, திட்டத்தை நிறுத்திட்டீங்கல்ல, நாங்கள் வந்தால் லேப்டாப் கொடுப்போம், லேப்டாப்பை இப்போ தான் கொண்டு வர்றீங்க, கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா, எல்லா விஷயத்தையும் தேர்தல் வாக்குறுதி. இவர் என்ன பேசுகிறாரு? நாம் பண்ண மாட்டோமா, அது பண்ண மாட்டோமா, இப்படியே உருட்டுறாங்க. யாரோ எங்கேயோ அப்படின்னு. நேரடியாக அட்டாக் பண்ணோம்ல. இந்த திட்டம், இந்த இது ஏன் இல்லை? எழுதி கொடுக்க ஆளா இல்லை? ஆள் கூட இருக்காது. அப்போ இவர்களுடைய சிந்தனை அதை தாண்டி வெளியே போக மாட்டேங்குது. ஆக்கப்பூர்வமாக விஜய் இதில் பறந்துட்டு போனால் பறந்துட்டு பற்றி மட்டும் பேசுறது. நம்ம கேட்டால் தற்கொலை, அதை பற்றி மட்டும் தான் பேச முடியும் அப்படின்றது. இவங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் குழந்தைங்க, பால்வாடி குழந்தைகள் தாங்க. அதனால் இவர்கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு அடுத்து தேர்தல் வரைக்கும். அடுத்து இவர் எப்போ வருவார்? செப்டம்பரில் வருவாராம் சொல்லிக்கிறாங்க. வருவாரா தெரியாது. முடிஞ்சு அப்போது ஒரு 2 மாதத்துக்கு பேசப்படுற அளவுக்காவது இவர் தமிழக அரசியலை நேரடியாக திமுகவை, நேரடியாக பாஜகவை விமர்சிக்கிற கொள்கை, அதாவது சும்மா அப்படி மேம்போக்காக விசாரிக்க இது பண்ணாமல் நடைமுறையில் என்னென்ன பாதிப்பு வருது, மக்களை பாதிக்கிற பிரச்சனை தான், அதெல்லாம் பேசினா தானே நீங்கள் தலைவர். அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இவர்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. எந்த அளவு கொண்டு போவாங்கன்னு தெரியாது. ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.